பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம் டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. ஸோ நம்ம யூனிட் 9 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுல நம்ம என்ன தலைப்பு பார்த்துட்டு இருந்தோம்? இந்த சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒரு மைல் கற்களாக இருக்கக்கூடிய சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணும் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அதோடைய முதல் பாகத்தை வந்து பார்த்திருந்தீங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்து முடிச்சிருந்தோம். இப்பொழுது நம்ம 2வது பாகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? முதல் பாகத்தை ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 2வது பாகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்போ ஏற்கனவே நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள்ல சமூக நல்லிணக்கணம்னா என்ன? சமூக நீதினா என்ன? அதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான சில விஷயங்கள போன வகுப்புல பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நாம எப்படியெல்லாம் வெளிய வந்தோம்? அந்த கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது? அதற்காக என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தீர்வுகளாக என்ன பண்ணாங்க? அதோடைய ஒரு வெளிப்பாடு, அதோடைய ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? சரிங்களா? அப்போ அந்த சமூக நல்லிணக்கத்த கொண்டு வர்றதுக்கான தீர்வுகள் என்னென்னலாம் பண்ணாங்க? அதோடைய ஒரு அவுட்கம் என்னவா இருந்துச்சுன்றது தான் இன்னைக்கு வகுப்புல நாம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது, மெட்ராஸ் மாகாணத்துடைய ஒரு நிலை. அ சமூக நீதி, சமூக நல்லிணக்கம்னு ஏதோ நேற்று நாள்ல இருந்து நம்ம வந்து பேச போறது கிடையாது இல்லையா? அப்ப ஆங்கிலேயர்கள் இருந்ததுல இருந்து அந்த காலகட்டத்தில இருந்து எப்படி என்ன நடந்தது? அத தொடர்ச்சியாக இப்ப வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான அரசியல் சூழல்களும் அல்லது நம்மளுடைய சமூக சூழல்களும் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணம் அந்த காலகட்டத்தில இருந்து என்ன நடந்ததுன்றதையும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்க்க போறோம். சரிங்களா? சோ அப்போ மெட்ராஸ் மாகாணம் இருந்தபோது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகமாக இந்த ரயோத்வாரி அப்படின்ற ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல பேசப்பட்டுகிட்டு இருந்தது. சரிங்களா? ஏன்னா ரயோத்வாரி முறை காரணமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு செய்யப்பட ஆரம்பிச்சது. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் ஆரம்பிச்சதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அத தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1835 காலகட்டங்கள்ல ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி பெர்ஷியா இருந்துச்சு. ஸோ ஒரு கோட் லாங்குவேஜ் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முழுசாக புறக்கணித்து விட்டு ஆங்கிலேயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா கொண்டு வராங்க. இப்ப ஏதோ ஒண்ணு அப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. சரிங்களா? சரி அது ஒண்ணு இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட என்னதான் வந்து காலனியா ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்தியர்களையும் மிலிட்டரி போர்ஸஸ்ல உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, யாருக்கும் ஒரு மேலோங்கிய பதவி குடுக்கறது கிடையாது. ஏன்னா நீ ஒரு இந்தியன். அப்போ உன்னோட ஒரு ஆரிஜின வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மொழிய வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி அதேபோல பொருளாதார ரீதியா வந்து பின்தங்கக்கூடிய வகையில இந்த ரயத் வாரி முறையும் வந்து பின்பற்றப்பட்டுட்டு இருந்தது. சரிங்களா? சோ இத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இதே மாதிரியான அதிக பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்திருக்கும். சரிங்களா? சோ அப்போலாம் அந்த காலகட்டத்துல ஆங்கிலம் யார் வந்து ஃப்ளூவன்ட்டா பேசுறாங்களோ, இங்கிலீஷ் நீங்க பேசக்கூடியவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது அரசு வேலையே வந்து வழங்கப்பட்டது. அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஐரோப்பியர் அல்லாதவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆங்கிலோ இந்தியன்ஸ், பிராமின்ஸ் இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிகமான அரசு வேலைகள்ல அந்த காலகட்டத்துல இருந்ததுக்கான தரவுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா? ஏன்னா நல்லா ஃப்ளூவன்ட்டா இங்கிலீஷ் பேசணும். இந்த மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ ஒரு நம்ம அந்த சூழ்நிலை வந்து எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத தான் இங்க வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ ஏன்னா இப்போ நம்ம ஒரு காலகட்டத்துல இருக்கோம். அதுல நம்ம வந்து வெவ்வேறு பிரச்சனைகள வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது? அத நம்ம எப்படி தாண்டி வந்தோம்? அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துப்போம். சரிங்களா? இத தொடர்ந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரயத்வாரி முறை இருந்தது, ஜமீன்தாரி முறை இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு இருந்தபொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அதுல டாமினன்ட்டா இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தாரி முறையில டாமினன்ட்டா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ ஹிந்து ரிலிஜியன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பர் காஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜமீன்தாரி முறையிலும், ரயத்வாரி முறையிலும் வந்து ஜமீன்தாரி முறைகள்ல அந்த பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்களாக பார்க்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கிராமப்புறங்கள்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவ வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க ஆரம்பிக்குது. ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்கக்கூடியவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது, மற்றவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த நிலைய எட்டி கூட பார்க்க முடியல.
அப்போ இங்கேயே ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்பட ஆரம்பிக்குது. கிராமப்புறங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து அப்போது ஆங்கில அதிகாரியா இருக்கக்கூடிய இந்த பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு தாக்கல் பண்றாரு. எதற்கு தொடர்புற்று? ரயத் வாரி முறைக்கு தொடர்புற்று. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆபீசர் தாமஸ் முன்ரோ அவர்கள் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாரு ரயத் வாரி முறையை சம்பந்தப்பட்டு. அதுல அவங்க சொல்லும் பொழுது இந்த லேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க என்னதான் நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவருக்கு நம்ம கொடுத்தாலும் யார் யாரெல்லாம் டவுன் ரோடன் பீப்புள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சில நிலங்கள் இருந்தாலும் அதை இல்லீகலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹையர் காஸ்ட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், ஜமீன்தாரிகளா இருக்கட்டும், அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இப்போ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாராரிடம் அதிகமான நிலம் போய் சேரும்பொழுது அந்த இடத்துல ஒரு குவாலிட்டியான ஈல்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்மளுடைய வருமானமும் வருவாயும் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அறிக்கையில வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதே போல இங்க நீங்க இருக்கக்கூடிய டவுன் ரோடன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லேவ்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. இவங்களுடைய அடுத்த தலைமுறைகள் யாரையுமே பள்ளிகளுக்கு அனுப்ப போறது கிடையாது. அப்ப இன்னமும் இவங்க பின்தங்கியே சென்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அந்த அதிகாரி கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இது ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். 1885 சரிங்களா? மெட்ராஸ் மாகாணம் காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் டவுன் ராடன் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவர் காஸ்ட் பீப்புள் இருக்கக்கூடியவர்கள் பள்ளிக்கு சென்று படிப்பது என்பது மிகவும் குறைவுற்று இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கக்கூடிய இந்த பிரமங்கர் கலெக்டர் சரிங்களா? ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாரு. ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாரு. சரிங்களா? எதற்கு தொடர்புற்று யாருக்கு தொடர்புற்று அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த டவுன் ரோடன் பீப்புளுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு தொடர்புற்று ஒரு ரிப்போர்ட்டை தாக்கல் பண்றாரு. அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்வியிலும் இந்த அடிப்படையில இந்த 3 ஆஸ்பெக்ட்லயும் சோசியோ எக்கனாமிக் எஜுகேஷன் இந்த 3 அடிப்படையிலும் குறிப்பிட்ட சமூகத்தினர் பின்தங்கி இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் அதே போல அவங்களுக்கான நிலங்கள் அங்க மறுக்கப்படுகிறது. அவங்களுக்கான நிலங்கள் அங்க கிடைக்காத போது வாழ்வாதாரம் மறுக்கப்படும் பொழுது அவங்களை இன்னும் பின்தங்கிய ஒரு நிலையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கல்வி கிடைக்கிறது இல்ல. அத்தியாவசியமான ஒரு நிலைமை கிடைக்கல. அதனால கல்வியும் கிடைக்கிறது கிடையாது. அதை தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாததால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்லேவ்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்கப்படுகிறார்கள். இந்த நிலையில தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது நமக்கான சரியான வருமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைப்பதில்லை. அதனால நிலங்களை வந்து மக்களுக்கு நிச்சயமாக பிரிச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செங்கல்பட்டு கலெக்டர் தான் முதல்ல சொல்லியிருப்பாரு. அதாவது நிலங்களை அதிகமா இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்தி நம்ம பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த இவர் முதல்ல குறிப்பிட்டிருப்பாரு. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1892 காலகட்டங்கள்ல சரிங்களா? 1892 காலகட்டங்கள்ல இந்த ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி கிட்டத்தட்ட 12 லட்சம் விவசாய நிலங்களை எடுத்து இங்க இருக்கக்கூடிய லோவர் காஸ்ட் பீப்புள்ஸ் அவங்க சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தால பின்தங்கிய நிலையில இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரித்து கொடுக்கப்பட்ட நிலங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம்? பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறோம். சரிங்களா? பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடக்கூடியது இதுதான் வந்து நம்ம பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். சரிங்களா? அதே போல லோவர் காஸ்ட் குரூப்ஸ்க்காகவும் சரிங்களா? இங்க பிற்படுத்தப்பட்டோர் இங்க வந்து யார் யாரெல்லாம் நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றீங்களோ அவங்களுக்காக பஞ்சமர் ஸ்கூலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த பஞ்சமர் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வர்ணாசிரம முறை இருந்திருக்கும். சரிங்களா? வர்ணாசிரம முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4 பிரிவுகளா 4 வருணங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுல இந்த 4 வர்ணங்கள்லயும் வராதவர்கள் நம்ம யாரை சொல்லுவோம்? பிராமணர்களை சொல்லுவோம், வைசியர்களை சொல்லுவோம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்களை சொல்லுவோம், சத்திரியர்களை சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுகளா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க இல்லையா? இந்த 4 பிரிவுலையும் வராத ஒரு நபர் இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு கூட்டம் இருந்தது. அதை தான் நம்ம பட்டியல் படுத்த வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க குறிப்பிடுவோம். அப்பேற்பட்டவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமர் என்று இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி அதை வந்து அயோத்திதாச பண்டிதர் ஆகட்டும், நம்மளுடைய தோழர் சிங்காரவேலரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அதை பஞ்சமர் என்று குறிப்பிடாம அவங்க ஒரு பூர்வக்குடி அதனால அவங்கள ஆதி திராவிடர் என்று குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையுமே முறையிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெடிஷனல் முறைப்படி ஆதி திராவிடர் என்று குறிப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க விண்ணப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா?
அது மட்டும் இல்லாம நீங்க வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இங்க வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தாதான் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு சமூகத்தை நோக்கி நம்மளால போக முடியும். இங்க எக்கனாமிக்கா பொருளாதார ரீதியா சில பிரச்சனைகள் தீர்ந்துட்டாலே மக்களுடைய பார்வை மாற ஆரம்பிச்சிடும். அது மாறணும் அப்படின்னா நிச்சயமா இங்க பிரதிநிதித்துவம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஒரு ஐடியாலஜியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த முன்னோடிகள் நம்ம பேசும்பொழுது அயோத்திதாசரை சொல்லலாம், தோழர் சிங்காரவேலரை சொல்லலாம், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை குறிப்பிடலாம், பிடி தியாகராயரை சொல்லலாம், ராஜா பனகலை வந்து சொல்லலாம். இன்னும் நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய ஒரு விடா கொள்கை, அவங்களுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேர்ல தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1922 காலகட்டங்கள்ல சரிங்களா நமக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க, இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரெப்ரஸன்டேஷனுக்கான ஒரு ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டரை 128 சப் கிளாஸ் 2 என்றும் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணங்கள்ல நிறைய பகுதிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் அறிவிச்சதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட எஜுகேஷன் டு ஆல், எல்லாருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தை முன்னோக்கி எடுத்து சென்றிருக்கு. இது தமிழகத்துல மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட பிற மாநிலங்களா இருக்கக்கூடிய இப்ப மகாராஷ்டிரா பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் டவுன் ரோடன் கம்யூனிட்டிஸ் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கல்விக்காக வந்து இப்ப நம்ம ஜோதிராவ் பூலே அவர்கள், நம்மளுடைய சாவித்திரி பூலே அவர்கள், இவங்க எல்லாமே வந்து பாடுபட்ட மாதிரி இங்க இதற்கான ஒரு விஷயமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பேசியிருப்போம். சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமா சமூக நீதி நான் பேசும்பொழுது கண்டிப்பா ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை விட்டுட்டு நம்மளால போகவே முடியாது இல்லையா? நீதி கட்சி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கு. அப்போ நம்ம ஒரு ஒரு நாட்டுல இருக்கோம். இந்த நாட்டோடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே காலகட்டத்துல சுதந்திரம் கிடைச்சது. ஆனா இந்த நாட்டோட வளர்ச்சின்னு நம்ம பார்க்கும்பொழுது நான் இன்னும் நிறைய இடங்கள்ல அதுக்கான உதாரணங்கள் வைப்பேன். வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது சமூக நீதி நான் சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சமூக உட்கட்டமைப்புல நான் பார்க்கும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி இந்த ஒரு மாநிலத்துல தென்படுது. அது எப்படி? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்போதைய அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நீதி கட்சி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து 1913 காலகட்டங்கள்ல ராயல் கமிஷன் வந்தப்ப கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக தலைமை பொறுப்பேற்றவர் யாரு? அலெக்சாண்டர் கார்டோ அவர்கள். சரிங்களா? மெட்ராஸ் மாகாணம் மட்டும் அல்லாமல் அப்போது ரங்கூன் திராவி அசோசியேஷன் உட்பட நிறைய அமைப்புகள்ல அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமிஷன் வந்து கொண்டு வாங்க. இந்த கமிஷன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கு அல்லது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி எதுவும் மறுக்கப்படக்கூடாது, சம நிலையில கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற விண்ணப்பங்கள் வந்து பெருமளவுல போச்சு. அது மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து போகப்பட்டது. சரிங்களா? அப்படி இங்க இருந்து கொடுக்கறவங்க இந்த விண்ணப்பங்களை சொன்னவங்க யார் யாரு? நம்மளோட நடேசன், பிட்டி தியாகராசர், டி.எம். நாயர், இவங்க எல்லாருமே இந்த அறிக்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இவங்க எல்லாரும் படிப்படியா முதல்ல தனித்தனியா வந்து இருந்திருப்பாங்க. தனித்தனியா ஒரு ஒரு அமைப்பு. அவங்க தனித்தனியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சேர ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பி தியாகராயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிராமின் மேனிபெஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணு எழுதி அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. 1916 காலகட்டங்கள்ல டிசம்பர்ல வந்து நான் பிராமின் மேனிபெஸ்டோன்னு சொல்லிட்டு எழுதி பப்ளிஷ் பண்றாரு. இதெல்லாம் வந்து எதற்கான அடித்தளமா பார்க்கப்பட்டுச்சு? நீதி கட்சியுடைய ஒரு அடித்தளமாக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டது. சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் 1916 பிட்டி தியாகராஜர், டி.எம். நாயர் மற்றும் சி நடேசன் உட்பட எல்லாரும் சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சரிங்களா அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இந்த அமைப்போட ஒரு மைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் பிராமின்ஸ்க்கான ஒரு அமைப்பாக இது வந்து பார்க்கப்பட்டுச்சு முதல் ஆரம்பிக்கும் பொழுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருடைய டாமினேஷன் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. வேலை வாய்ப்புலையும் சரி, கல்வியிலையும் சரி. அப்போ அந்த விழிப்புணர்வு அல்லது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த சலுகை வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு இன்னும் சரியான முறையில போய் சேரல. அவங்களுக்கும் அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அமைப்பு. இவங்களுடைய ஒரு மேகசின் ஒரு பத்திரிகை தான் வந்து ஜஸ்டிஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை. அது மிகவும் பிரபலமான காரணத்தினால அந்த பெயரே பின்னாட்கள்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? அதனால அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து அதிகமா பேசக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அதிகமாக பேசியிருப்பாங்க.
நான் பிராமின்ஸ் பிராமண அல்லாதவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. 1915 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒரு பெட்டிஷன் வந்து சப்மிட் பண்ணிருக்கும். எதற்காக? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன்ல உயர்கல்விகள்ல ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் அந்த மொழிகள்ல மட்டும்தான் உயர்கல்வி கற்க முடியும். அந்த முறையை வந்து தீவிரமாக எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய சொந்த மொழிகள்ல அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் கற்பதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுமே இவங்க குரல் கொடுத்திருப்பாங்க. இது இப்போ நான் இங்க சமூக நீதின்னு பேசும்போது நான் ஏற்கனவே போன வகுப்புல சொன்ன மாதிரி சமூக நீதி என்பது வெறும் சாதியை மட்டும் சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. சாதியும் அதுல ஒரு முக்கிய கூறாக பார்க்கப்படுது. அதை தாண்டி இங்க நிறைய காரணங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மைனாரிட்டிஸாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறுபான்மையினரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நசுக்கப்பட்டிருக்காங்க. அது எந்த காரணமா இருந்தாலும் அதற்கு அவங்கள தூக்கி விட்டு அந்த ஒரு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு பொருளாதாரத்துல ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமான அந்த ஒரு ஊன்றுகோல் நம்ம அளிப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி என்று குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா? சோ அது தொடர்ச்சியாக தான் இப்ப இங்க மொழிகள்ல பிரச்சனை வரும்பொழுதும் சரி, மத ரீதியாக பிரச்சனைகள் வரும்போதும் சரி, காஸ்ட் ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுதும் சரி, அது நம்ம எந்த அடிப்படையில பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து 1917 காலகட்டங்கள்ல 54 அசோசியேஷன்ஸ் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேஷனோட ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயர்கள்ட்ட போய் டிமாண்ட் பண்றாங்க. ஃபேர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஒரு நியாயமான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. யாருக்கு? பிராமண அல்லாத சங்கத்துக்கு. இங்க பிராமண அல்லாதோர் சங்கம்னு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அதே போல மற்ற சிறுபான்மையினருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுக்கான ஒரு வழிவகுப்பா இருந்துச்சு. இப்போ அவங்க தீர்மானமா எனக்கு வந்து ஒரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்றதுக்கும் அதோடைய ஒரு அடிப்படை கூறு அதோடைய ஒரு ஃப்ரண்டேஜ் ஸ்டேஜ்ல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டத்துல ஏன்னா எனக்கு ஒரு நான் பிராமின் அசோசியேஷன் வேணும்ன்றது தான் வந்து ஒரு முதல் படிநிலை. அதுக்கு அடுத்த படிநிலை என்னவா இருந்தது? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆர்டர். முதல்ல கொடுக்கப்பட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கான அரசாணை. ஏன்னா 1920களுக்கு அப்புறம் அந்த ஒரு எலெக்ஷன் நடக்குது. 21ல நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துடுறாங்க இல்லையா? அவங்க வந்து மெட்ராஸ் பிரீமியரா பதவி ஏற்கிறாங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு ஆதரவோடையும் அழுத்தத்தோடையும் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு ஒப்புதலின் பேர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஒப்புதலின் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பாஸ் பண்ணப்படுது. சரிங்களா? இந்த ரெசல்யூஷனை பின்னால நம்ம சொல்லும்போது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுவோம். சரிங்களா? அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவ அரசாணை என்று நம்ம இங்க குறிப்பிடுகிறோம். சரிங்களா? இந்த ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முனுசாமி அவர்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் பண்ணப்பட்டது. இந்த ரெசல்யூஷன் சொல்லும்போது நான் பிராமின்ஸ் வித் மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் வித் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? அதாவது இங்க பிராமண அல்லாதோர்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்பது கொடுக்க வேண்டும். அதுல நான் பிராமின்ஸ் ஸ்பெசிபிகலி கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் அண்ட் லோவர் காஸ்ட். சரிங்களா? அதுலயும் நீங்க நான் பிராமின்ஸ் நான் சொல்லும் பொழுது பிற்படுத்தப்பட்டோர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு பர்மனன்ட் ஆர்டர். இதை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு மேல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நீங்க வந்து ஒரு சம்பளம் கொடுத்து வேலையில வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாவது இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதற்குள்ள ஒரு 75% இந்த பாப்புலேஷன்ல அதாவது டோட்டல் பாப்புலேஷன்ல நான் பிராமின்ஸ் அசோசியேஷன்ஸ்ல உங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடியவர்கள்ல 75%க்கும் மேற்பட்டவர் வந்து ஒரு வேலை வாய்ப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த ஸ்கீம் வந்து அதாவது இந்த திட்டம் வந்து முழுமை அடைஞ்சிட்டதாக அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வேணா இதை கைவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அதற்கு மேற்கோள் காட்டுற வகையில வந்து ஆர்.கே. சண்முகம் அவர்கள் வந்து if this historical and landmark resolution is implemented, the future generation may really appreciate our truthful effort towards
எமன்சிபேஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. இந்த வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மை எல்லாம் நமது நாட்டு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? ஆர்.கே. சண்முகநாதன் அவர்கள் குறிப்பிடுறாரு. சரிங்களா? ஏன் இது அவ்வளவு ஒரு பெருசா பேசுறாங்க? ஏன்னா முதல்ல கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஒரு ஒரு முன்னோடியா திகழ்ந்திருக்காங்க. இப்ப இங்க பெரிய பிரச்சனையா என்ன பார்க்கப்படுது? பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பெரும் அளவுல பார்க்கப்பட்டுகிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை வாய்ப்போ, கல்வியோ தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அந்த சமூகமும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் அப்படியே பின்தங்கிய நிலையிலே இருந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கான ஒரு ஒதுக்கீடு, அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் குடுக்கும்போது, அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட அடுத்த தலைமுறையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வளர ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா, சமூகத்துல பொருளாதார நிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சமநிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. கம்யூனல் அதாவது ரெப்ரசன்டேஷனுடைய ரிசர்வேஷனுடைய ஒரு அடிப்பட்ட ஒரு கூறே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். அதோடைய ஒரு மெயின் அப்ஜெக்டிவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது நிச்சயமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இதை தொடர்ந்து சி நடேசன் அவர்கள் வந்து இஃப் ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் ப்ரொவைடட் ஃபார் அவர் பீப்புள் வி வில் நாட் பே டாக்ஸஸ். நான் அதனால மேற்கோள் காட்டக்கூடியதை அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா இதை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா இதையே நமக்கு கொடுத்து கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நாங்க வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னா நம்மளுடைய சி நடேசன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. அதை தொடர்ந்து நம்மளுடைய ஈவேரா தந்தை பெரியார் அவர்கள் இருக்கார் இல்லையா? தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல இணைந்தாரு. காங்கிரஸ்ல வந்து பணிபுரிஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்திருப்போம். அவர் வெளிவந்ததுக்கு காரணம் நம்ம சொல்லும்போது உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேரன்மாதேவி இன்சிடென்ட். ஸோ அந்த குருகுலத்துல வந்து சமமா நடத்தல, சமபந்தி போஜனம் போடல அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு காரணம் தான் தவிர்த்து அதை விட ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ்ல இணையும் பொழுதே அவர் கேட்ட ஒரு விஷயம் வகுப்புவாத பிரதிநிதித்துவம். இதை கொடுப்பீங்க அப்படின்னா இதற்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நான் உங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், உங்களோட இணைந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ்லயுமே அவர் இணைவாரு. அத எல்லா கூட்டங்களையும் அவர் வலியுறுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. ஆனா காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சோசியோ சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட சுதந்திரம் என்ற பிரச்சனை ரொம்ப பெருசு. அதனால நான் அதுலதான் தேசியம் என்ற பிரச்சனை ரொம்ப பெருசு. நான் அதுலதான் வந்து போக்கஸ் பண்ண முடியும். இதுல நான் இங்க வந்து தலையிட்டேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வந்து பிளவுபடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட அவங்க நம்பினாங்க. ஆனா தந்தை பெரியாரை பொறுத்த அளவுக்கு நீங்க அடிப்படையில இங்க சரி செய்யாம நீங்க சுதந்திரம் வாங்கி அதுல அந்த சுதந்திரத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தந்தை பெரியார் நம்ப ஆரம்பிச்சார். சரிங்களா? சோ அதனால இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கும். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிக தலைமை தாங்கிய ஒரு மாநாட்டுல வந்து மறுபடியும் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை முன்வைப்பாரு. அந்த மாநாட்டிலேயே அதை நிராகரிப்பாங்க. அதனால காங்கிரஸை விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் அவர்கள் வெளியேறிடுவாரு. சரிங்களா? வெளியேறி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சரிங்களா? சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஆரம்பிப்பாரு. சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது வந்து காஞ்சிபுரம் மாநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். சரிங்களா? அது தொடர்ந்து 1928கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்தையா சரிங்களா? யார் அவரு? நீதி கட்சியுடைய தலைவரா இருந்திருப்பாரு. சரிங்களா? அவர் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் இதை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் தான் வந்து இதனால ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் பெரியார் அவர்கள் பெருமளவுல ஜஸ்டிஸ் பார்ட்டில ஈடுபடவே ஆரம்பிச்சிருப்பாரு. சரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் முதல் சட்ட திருத்தம். அதுக்கப்புறம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்தாங்க. நமக்கும் சுதந்திரம் கிடைச்சது. அந்த ரெப்ரசன்டேஷன் தொடர்ந்து நமக்கு அரசியலமைப்புல சில மாற்றங்கள் செய்து நமக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் குடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 1951 அப்போ நமக்கு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகுது. ஒரு ஹை கோர்ட்ல ஃபைல் ஆகுது. என்ன அப்படின்னா, அ எனக்கு செண்பகராஜன் அப்படின்றவர் வந்து, எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் கிடைக்க வேண்டியிருந்தது. ஆனா உங்களுடைய ரிசர்வேஷன் காரணமாக, அ ஒரு கொஞ்சம் அதிக மார்க் எடுத்த எனக்கு அது கிடைக்க பெறல. மெடிக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருப்பாரு. அதனால இந்த ரிசர்வேஷன் முறைய கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. சோ அத ஹை கோர்ட் அக்செப்ட் பண்ணும். சுப்ரீம் கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணும். அதற்கு பின்னால இதற்கு பெரிய எதிர்ப்பு வந்து எழும்ப ஆரம்பிக்குது. இந்த ரிசர்வேஷன் பாலிசி கேன்சல் பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது. அந்த வேர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வேர்டிக்ட்ட மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்காம, தந்தை பெரியார் அவர்கள், இவங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து என்ன முறையிடுவாங்க அப்படின்னா, அப்போ சட்ட திருத்தம் கொண்டு வரணும். கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்புல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப தந்தை பெரியாருடைய
ஒரு முன்னுரிதலின் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய அப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள், அதே போல ஜவஹர்லால் நேரு அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் இவர்கள்லாம் ஒன்றிணைந்து இவர்களுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேர்ல என்ன நடக்குது, ஒரு சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். சரிங்களா? அப்ப அந்த அமெண்ட்மெண்ட் எதற்காக கொண்டு வரப்பட்டது? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி. அப்போ இங்க ரிசர்வேஷன் பாலிசிக்கான சில சீர்திருத்தங்கள், சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்படுது. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் தான் வந்து இந்த இந்த அமெண்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்டா பார்க்கப்படுது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேக்வர்ட், அதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல வந்து ஆர்டிகல் 15லயும் 16லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சமூகம் மற்றும் பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கான ஒரு பிரிவிலேஜ், ஸ்பெஷல் பிரிவிலேஜ் வந்து சரியான முறையில போய் சேரணும் அப்படின்றதுனால ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4லயும் 16 சப்கிளாஸ் 4ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் செய்து கொண்டு வந்திருப்பாங்க. அததான் நம்ம நேற்றைய வகுப்புல இந்த 16 நாளெல்லாம் வந்து பார்த்திருப்போம். இது எந்த வகையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷனை பாதிக்கக்கூடாதுன்ற மாற்றத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது செண்பக துரைராஜன் கேஸுக்கு அப்புறம் 1951ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மாற்றங்கள் எல்லாமே. சரிங்களா? சோ ஆஃப்டர் த அமெண்ட்மெண்ட், அந்த சட்ட திருத்தத்துக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 25%, அதே போல வந்து பாத்தீங்கன்னா லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 16% ரிசர்வேஷன் பாலிசி நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அப்ப இதோடைய அடித்தள கூறு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுடைய ஒரு விரிவாக்கம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போதைய சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கமிஷன் கொண்டு வர்றார். ரொம்ப முக்கியமான கமிஷன் அது. சட்டநாதன் கமிஷன். சரிங்களா? சட்டநாதனுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா சட்டநாத குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. அப்போ சட்டநாதனுடைய ரெக்கமெண்டேஷன் படி, அவருடைய கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 31%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 18% வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி ஒதுக்குறாங்க 1971ல. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1979ல சோசியோ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடுடைய மாநில அரசுடைய நலத்துறை அரசாணை. சோ அதுல வந்து குறிப்பிட்டது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஆனுவல் ஃபேமிலி இன்கம், ஒரு ஆண்டு வருமானம், அந்த குடும்பத்துடைய வருமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக்வர்ட் கமிட்டில வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டில ஒரு 9,000 பிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ரிப்பீல் பண்ணிட்டு அந்த அரசாணையை மாற்றி மறுபடியும் வேற சில சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். நியூ ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இஷ்யூ பண்ணி அந்த ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வந்து 31%லிருந்து 50%மாக மாற்றப்பட்டிருக்கும். அதே போல வந்து எஸ்டி எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 18%மாக மாற்றப்பட்டிருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு என்னவா மாறி இருக்கும், 68% ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 68% ரிசர்வேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அது தொடர்ச்சியாக 1989ல மறுபடியும் ஒரு கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகுது. எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப். சரிங்களா? அப்ப பழங்குடியினருக்கான ஒரு தன்னிச்சையான ஒரு ரிசர்வேஷனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் ஆகுது. இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து வேர்டிக்ட் வந்து டெலிவரி பண்றாங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்டு, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இப்படின்ற வகையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப 30%, 20%, 18%, 1% என்று அப்பொழுது பிரித்து கொடுத்து கிட்டத்தட்ட 69%மாக பிரிக்கப்பட்டது. அதுலயும் மாற்றங்கள் செய்தாங்க. சரிங்களா? அப்போ இங்க வந்து மொத்தமா பிரிவினை எப்படி இருந்திருக்குன்றது, அப்போ படிப்படியா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே வந்தது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? டோட்டலா இப்ப நம்ம சொல்லும்பொழுது 69% அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அது தொடர்ந்து ரிசர்வேஷன் இன் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மண்டல் கமிஷன். அப்ப நான் இங்க தமிழகத்துடைய ஒரு ரிசர்வேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, நான் மண்டல் கமிஷனையும் கண்டிப்பா பார்க்காம இருக்க முடியாது இல்லையா? சோ அப்போ மண்டல் கமிஷன்னா என்ன? அவங்களுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உடைய ஒரு ரிசர்வேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? அப்போதைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய விபி சிங்கோடைய தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷனுடைய அறிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவேற்றப்பட்டு இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணும். 27% வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போஸ் பண்ணி இந்திரா சாணி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து பிரீச் பண்ற வகையில இருக்கு, எதிர்க்கிற வகையில இருக்கு. நீங்க சொன்னீங்களே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்னு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து பிரீச் பண்ற வகையில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கம் அளிச்சிருக்கும். சுப்ரீம் கோர்ட் டெலிவர்ட் அ கிளியர் வேர்டிக்ட்
27% ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் கேன் பி லீகலைஸ்ட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல ஒரு சீலிங் ரேஞ்சும் வைப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் பாலிசி 50% தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு வேர்டிங்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? இது ஏன் இப்ப கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்க KN விஜயன் என்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரிசர்வேஷன் பாலிசி 69% இருக்கு. நீங்க 50% தாண்டக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ வந்து ஃபைல் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்டோடைய அப்போசிட்டா இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த வேர்டிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 50% வந்து இன்ஜினியரிங்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் தாண்டி இருக்கக்கூடாது அப்படி அன்றது ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போதைய சிஎம்மா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளில பாஸ் பண்றாங்க. அந்த பில்ல வந்து எதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்றாங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 31C. சரிங்களா? அதாவது டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடு கொள்கை இருக்கு இல்லையா? சோ அதோடைய ஒரு 31C ஆர்டிகிளை மேற்கோள் காட்டி சட்டசபையில ஒரு பில்லு பாஸ் பண்ணி இதற்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாதம், ஏன்னா அரசு தரப்பு வாதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ முன்னெடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? சோ அப்படி அந்த 31C என்ன சொல்லியிருப்பாங்க? அப்ப அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கவர்மெண்ட் வந்து அப்ப நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டணும். இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. இதுக்காக நான் வந்து என்னுடைய என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலை முன்னெடுக்கிறாங்க. 31C சொல்றாங்க. அப்ப 31C என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு தனி மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் நம்ம பேசக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்டிகல் 14 ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்றதையும் அல்லது ஆர்டிகல் 19 இதற்காக மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட டிபிஎஸ்பில இருக்கக்கூடிய கோல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து வைக்கிறோம் இல்லையா? அத வந்து நீங்க வந்து எதிர்க்க முடியாது, எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31C. சரிங்களா? அப்ப வெறும் இந்த 2 ஆர்டிகளுக்காக, அதாவது ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19க்காக கவர்மெண்டோடைய ஒரு ஆம்பிஷியஸ் கோல்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வந்து டிபிஎஸ்பில வச்சிருக்கோம். இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்புல இருக்கக்கூடியதை மேற்கோள் காட்டி ஒரு பில்லு ஒரு மசோதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போதைய சிஎம்மா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பில்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட ஒரு கன்சென்ட் அனுப்புவாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒப்புதல் பெறும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் செல்லும் என்று அங்க பிரசிடென்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சிடும். லீகல் ப்ரொடெக்ஷனும் அதற்கு கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு கேஸும் ஃபைல் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இந்த ரிசர்வேஷனை இந்த 69% செல்லும் என்பதை 9வது ஷெட்யூல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த டைம்ல ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் கொண்டு வந்து வைக்கவும் பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கேஸின் காரணமாக அந்த 9th ஷெட்யூல்ல இருக்கக்கூடியதை திருப்பியும் நீங்க வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணலாம்ன்ற ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அப்போதைய காலகட்டங்கள்ல நான் அந்த 9வது அட்டவணையில எடுத்துட்டு போய் வைப்பதற்கான முயற்சிகளும் அதை செய்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போதைய தமிழக அரசாங்கம் வந்து செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அது எப்போ 76th அமெண்ட்மெண்ட்ல 76வது சட்ட திருத்தத்துல அதையுமே செய்திருப்பாங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவருடைய ஒரு ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 340 340 அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு ஆணையத்தை வந்து நியமிக்கலாம். அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஆணையம் வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் குரூப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடையாளப்படுத்தி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில அவங்களுடைய தலைமையில அவங்களுடைய ஒரு அறிவுறுத்தல் பேர்ல பேக்வர்டு கிளாஸஸ்க்கான ஒரு கமிஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்படும். சரிங்களா? அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு ஆணையம் தான் காக்கா காலேக்கர் கமிட்டி. நேத்தோடைய கிளாஸ்லயுமே குறிப்பிட்டிருப்பேன். காக்கா காலேக்கருடைய கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூட்டட் கமிட்டி. எதற்காக? பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக, பிற்படுத்தப்பட்ட உறுப்பினருக்காக. சரிங்களா? இருந்தும் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பெருமளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சரிங்களா? இதை வந்து அப்போதைய ஒரு 11 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் சேர்மன் வந்து யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பெருமளவுல இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு. சரிங்களா? சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அது தொடர்ந்து மண்டல் கமிஷன் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல்லையா? மண்டல் கமிஷன் 2வதாக கொண்டு வரப்பட்ட செகண்ட் பேக்வர்ட் கமிஷனாக மண்டல் கமிஷன் பார்க்கப்படுகிறது. அப்பத்திய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையில அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல
மண்டல் என்பவருடைய தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்டல் கமிஷன் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதோடைய செக்ரட்டரியா இருந்தது யாரு? மண்டல் கமிஷனுடைய செக்ரட்டரியா இருந்தது யாரு அப்படின்னா கில் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ இது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1978ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த அமைப்பு நாடு முழுக்க அவ்வளவு லேபர்ஸ் பயன்படுத்தி சுற்றி திரிந்து நிறைய ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3743 காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் பேக்வர்டு கம்யூனிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வரையறுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்தும் அவங்களுடைய கல்வி நிலையை சார்ந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க. 11 அடிப்படை கூறுகளை வைத்து அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதா குறிப்பிட்டிருப்பாங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட மெட்ராஸ் இஸ் தி பயோனியர் ஸ்டேட் இன் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். இட் ஹாஸ் கிவன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். சரிங்களா? ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம தான் 1921 கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டோமே. அதற்கு பின்னால வந்த காலகட்டங்கள்லயே நம்ம வந்து பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டோமே. ஆனா இங்க தானே இப்பதானே பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான ரெப்ரஸன்டேஷன் இங்க பேசப்படுது. எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசப்படுது. அப்போ நம்ம தானே அதுல ஒரு பயோனியரா இருந்திருக்கும், ஒரு முன்னோடியா திகழ்ந்திருக்கும் அப்படின்றத மண்டல் கமிஷனுடைய அறிக்கையில மண்டல் அவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேர்டிக்டின் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான ஒரு பிறப்பிடமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ மண்டல் கமிஷனுடைய ஒரு அறிக்கையின்படி இந்தியா முழுக்க 52% 52% அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, பிற்படுத்த சமூகத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல பாதிய வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனை பிக்ஸ் பண்றாங்க. சரிங்களா? எவ்வளவு? 27% அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பாதிக்கு மேலேயாவது ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. 1% பாதிக்கு மேல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபி சிங் அவர்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். மொரார்ஜி தேசாய் தலைமையில இருக்கும் பொழுது இந்த மண்டல் கமிஷன் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ஸ் காரணமாக அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டல் கமிஷன் அப்ரூவ் ஆகப்படல. ஆனா விபி சிங் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த அரசாணையை அவரு ரொம்ப துணிச்சலோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி மண்டல் கமிஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவ் பண்றாரு. அதை தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சோசியலி எஜுகேஷன்லயும் வந்து சோசியலாகவும் எஜுகேஷனலாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் சர்வீசஸ்ல என்டர் ஆகிறதுக்கான எல்லா வழிவகுப்பும் அது செஞ்சு கொடுத்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? சரி, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2வது பேக்வர்ட் கமிஷன் நம்ம எதை சொல்றோம்? நம்மளுடைய மண்டல் கமிஷனை வந்து சொல்றோம். ஸோ அதனால பிபி மண்டல் அவர்களுடைய தலைமையில ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட சமூகம் மற்றும் கல்வியில் வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கக்கூடிய வகுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா நாடெங்கும் இருந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக இந்த அமைப்பு இந்த கமிஷன்ல இந்த ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதோட ரெக்கமெண்டேஷன் படி 27% வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 1980களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க? அப்போ ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஜெயில் சிங் கிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண உடனே மண்டல் சிங் அவர் நம்மளுடைய மண்டல் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐ நோ மச் லேபர் ஹாஸ் கான் இன்டு தி ரைட்டிங் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் பட் லெட் மீ டெல் யூ தட் டுடே வி ஹவ் பெர்ஃபார்ம்ட் இட்ஸ் இம்மர்ஷன் விசர்ஜன் சரிமோன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? இதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல இதற்காக உழைத்திருக்காங்க. ஆனா இத நம்ம மூழ்கடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பேசியிருப்பாங்க. அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்பத்திய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஸ்வநாத் பிரதாப் சிங் விபி சிங் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரை தாண்டி இந்த ரிசர்வேஷன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து விபி சிங் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிலை திறப்பு வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். சரிங்களா? இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா சாணியோடைய ஒரு வழக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் செல்லும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல சில மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அத வந்து கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் வந்து இஷ்யூட் வந்து ஒரு ஆர்டர் வந்து ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 8, 1993ல. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிசியில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க.
அப்போ நம்ம வந்து ரிசர்வேஷன் முறை பத்தி பார்த்தோம். அந்த ரிசர்வேஷன் முறையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க? எப்படியெல்லாம் அந்த மாற்றங்கள கொண்டு வந்தாங்க? அதன் மூலியமா எப்படியெல்லாம் சமூகம் வளர்ச்சி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் மட்டும் அல்லாம, வேற என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் இங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு, இங்க தாழ்த்தப்பட்டவருக்கு, இங்க நசுக்கப்படுபவர்களுக்கு, அ இந்த சமூகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பொருளாதார ரீதியா வந்து முன்னேற்றத்திற்கு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுல நம்ம வெறும் சாதிய ரீதியா பார்க்காம, இப்போ ஏன்னா இப்ப சாதிய ரீதின்னு வரும்போது, நாங்க வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இப்படின்னு மட்டும் பார்க்காம, இப்போ வேற என்னென்ன பிரிவுகளெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுமோ, வீக்கர் செக்ஷன்னு நம்ம சொல்லக்கூடிய நலிவடைந்த பிரிவினர், அப்ப எது எதெல்லாம் இருக்காங்களோ, எல்லாருக்கும் என்னென்ன உதவிகள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பார்க்க போறோம். இப்போ பாலினம் ரீதியா பார்த்தா, பெண்களுக்கான ஒரு அநீதிகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அல்லது அத சமநிலைப்படுத்துறதுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? அப்ப இங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? முதியவர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ இந்த சமூக பொருளாதாரத்துல எல்லாருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்பது எப்படி இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப பார்க்கலாம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் வெல்ஃபேர் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் எஸ்சி பட்டியல் சாதியினருடைய நலன் மற்றும் அவங்களுடைய மேம்பாடு என்னென்ன வகையில செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன டேட்டா 2011 ஒரு சென்சஸ் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் 721,00,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது 7 கோடி பேருக்கு மேல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் வகுப்புல இருக்கக்கூடியவர்கள் வந்து 144,00,000 என்றும், அதே போல ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து 7,95,00,000 என்றும் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா 20% வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட் என்றும், 1% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஏடி அண்ட் டிடபிள்யூ அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பட்டியல் சாதியினருக்கான ஒரு வளர்ச்சிக்காக ஒரு அமைப்பாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டியல் சாதியினருக்காகவும் மற்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினருக்கான ஒரு வளர்ச்சியாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும். சரிங்களா? மெயினான இவங்களுடைய ஒர்க் இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து ஒரு பிஹெச்டி படிக்கிற வரைக்கும், இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சாதியினருக்கும், அதேபோல பழங்குடியினருக்கும் அவங்களுக்கான பினான்சியலி எக்கனாமிக்கலா என்ன மாதிரியான சப்போர்ட் குடுக்க முடியும்? அந்த ஆதரவ வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிவிக்கணும். அப்ப அவங்களுடைய கல்வி கற்பதற்கான ஏதுவான சில சூழ்நிலைகள உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுல இவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. சரிங்களா? அத தொடர்ந்து வேற என்னென்ன மாதிரியான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு இவங்க வழிவகுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல அதாவது ஷெட்யூல்டு காஸ்டுக்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு இவங்க என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அவங்களுக்கு கீழ இந்த என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீம் நிலம் வாங்கும் திட்டம், அதே போல வந்து தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு திட்டம், இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம், சுய உதவி குழுக்களுக்கான இந்த சுழல் நிதி பொருளாதார திட்டம், விரைவு மின் வழங்குதல் திட்டம். சரிங்களா? எலக்ட்ரிக் போர்ட் டெபாசிட் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் முதற்கட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நிதி உதவி. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சட்ட பட்டதாரிகளுக்கு தங்கள் தொழிலை வந்து தொடங்க நிதி உதவி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஒரு லா கிராஜுவேட்டுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்றது. அப்ப எல்லா வகையிலும் இவங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவதற்கான ஒரு திட்டங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க முன்னெடுத்து கொண்டு வராங்க. அடுத்தது பழங்குடியினருக்கான நலன் கருதி ட்ரைபல் வெல்ஃபேர் கருதி இவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இதுல டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் வாஸ் பைஃப்ரஸ்கேட்டட் ஃப்ரம் டைரக்டர் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பழங்குடியினர் நல இயக்குனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனராக இருந்து முதல் பிரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2000ல இருந்து முதல்ல நான் என்ன சொல்லியிருப்பேன், எஸ்சிக்கும் எஸ்டிக்குமான சேர்த்து அந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அது பின்னடைவுல அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல எஸ்டிக்காக மட்டும் இந்த அமைப்பு தனியாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினருடைய அதிகம் வசிக்கக்கூடிய 18 மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினுடைய மக்களுக்கான வளர்ச்சிக்காக தமிழக அரசு சிறப்பு கவனம் வந்து செலுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முக்கிய ஒரு அப்ஜெக்டிவா நம்ம சொல்லும் பொழுது சுகாதாரம், அதே போல கல்வி, இந்த மாதிரி எஜுகேஷன், ஹெல்த், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கான ஒரு ஊன்றுகோல் தரக்கூடிய வகையில செயல்படக்கூடிய அரசாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே போல அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலே, அதாவது அவங்களுக்கான கல்வி வழங்குதல் என்பது நல்ல விஷயம். ஆனா, அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலே வழங்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும், அந்த சூழியல் வாழ்வாதாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதிக்கப்படாது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய வகையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பள்ளி குடுக்கறது, அதுக்கான ஃபண்ட் ஒதுக்குறது, இது எல்லாமே ஆர்டிகிள் 275 சப் கிளாஸ் 1க்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இத தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 36 ட்ரைபல் கம்யூனிட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ மொத்தத்துல இருக்கு. அதுல வந்து 19 அவுட் ஆஃப் 36 ட்ரைபல் கம்யூனிட்டீஸ் இன் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 ட்ரைபல் கம்யூனிட்டீஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல தோடா, கோடா, குறும்பாஸ், இருளாஸ், பனியன், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுநாயக்கன், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட இந்த 6 ட்ரைபல் கம்யூனிட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னவா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த பிபிடிஜிஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 36ல இந்த 19 தமிழகத்துல இருக்கு. அதுல இந்த 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழங்குடி குழுக்களுக்காக வந்து அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்பவும் டேஞ்சரஸாக இருக்கிறது. அ இது வந்து அழியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாக்கக்கூடிய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சமூகத்துல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சரிங்களா? இத தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய வளர்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் டெவலப்மென்ட் புரோகிராமு, லேண்ட் டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டீஸு, இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் கச்சா ஹவுஸஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஹால்ஸு, அதான் இவங்களுக்கான ரோடு ஒர்க்கா இருக்கட்டும், அல்லது வந்து இவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பாகட்டும், இது எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிடிஆர் ஸ்கூல்ஸு, இத தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீருக்கான ஃபெசிலிட்டீஸ் கொண்டு வரணும். ஒரு 3 பேஸ் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கொண்டு வரணும். 3 பேஸ் எலக்ட்ரிசிட்டி. அப்போ நீங்க ஒரு அர்பன் ரீஜன்ல, ஒரு நகர்ப்புறங்கள்ல ஒரு ஒரு ஏசி எடுக்கணும்னா ஒரு 3 பேஸ் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது இல்லையா? அதே 3 பேஸ் எலக்ட்ரிசிட்டி எங்கேயோ அ ஒரு ரொம்ப தொலைதூரத்துல கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினருக்கு போய் சேர வேண்டும். அப்ப அந்த மாதிரியான எல்லாரையும் உள்ளடக்கிய திட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பேசியிருப்பாங்க. இத தொடர்ந்து ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1983 காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா சார்புல வந்து அ திறந்து வைத்திருக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இத தொடர்ந்து உதகமண்டலத்துல நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. நெறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா, அதிகமான பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு பகுதி இல்லையா? சோ அதுல வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ரிசர்ச் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வகைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருக்கும். ஏன்னா, அத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய வாழ்வியல் சூழல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம வாழ்வியல வந்து எப்படி வந்து உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க முடியும். கரெக்ட்டா? அப்ப நான் பேசக்கூடியது, நான் சிந்திக்கக்கூடியது, நான் இருக்கக்கூடிய சூழல் உனக்கு புரிஞ்சா மட்டும் தான் என்ன உன்னால டெவலப் பண்ண முடியும். நான் என் சூழல் என்னன்னு தெரியல, நான் பேசுறது என்னன்னு தெரியலன்னா, என்ன உன்னால எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர முடியும்? அதனால அத முதல்ல ரிசர்ச் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அதற்கேத்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வளர்ச்சிக்கான ஒரு பாதை வந்து வகுக்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் குடியிருப்பு மேம்பாட்டு நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா இந்த அமைப்பு சார்ந்து தான் ஷெட்யூல்டு காஸ்டுடைய ஒரு உட்கட்டமைப்புடைய ஒரு வளர்ச்சிக்கு இந்த அமைப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பு அளிச்சது. அப்படின்னும்போது இந்த அமைப்புனா என்ன? எப்ப எந்த ஆண்டு ஓப்பன் பண்ணப்பட்டது? அந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு போயிரலாம். டாட்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 1974 அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆண்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வரப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. அத தொடர்ந்து 1980 காலகட்டங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர்களுடைய சோசியல், அதாவது சமூக பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ஈடுபட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அத தொடர்ந்து இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் அண்ட் எம்பவர்மென்ட் ஆஃப் டிஃபரன்ட்லி ஏபிள்டு பெர்சன், மாற்றுத்திறனாளிகளுடைய நலன் மற்றும் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து என்ன நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சிட்டிசன்ஸும் சமம் அப்படின்னு நம்ம வந்து பேசும்பொழுது, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும் பொழுது, அப்போ இங்க டிஃபரன்ட்லி ஏபிள்டு நம்ம சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த உரிமை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கீகரிக்கணும். அவங்களுக்கும் எல்லா ரீதியிலும் சமூக ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் நீதி என்பது கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்றதுலயும் ரொம்ப குறியாகவும், அத வந்து
ஒரு பிரதான ஒரு கொள்கையாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோசியல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4 லெஜிஸ்லேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ அதுல சொல்லும் பொழுது மென்டல் ஹெல்த் ஆக்ட் 1987, அதே போல பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 1995, அது தொடர்ந்து நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் பர்சன்ஸ் வித் ஆட்டிசம், செரிபிள் பேரலிசிஸ், அதே போல மென்டல் ரிட்டார்டேஷன், மல்டிபிள் டிசபிலிட்டி 1999, ரீஹாபிலிடேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1992. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்களாக பார்க்கப்படுகிறது. எதற்காக? மாற்றுத்திறனாளிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக ரீதியாக எந்த ஒரு பின்னடைவும் சந்திக்க கூடாது, அவர்களுக்கான நீதி சரியான முறையில போய் சேரணும், அது வந்து எந்த ஒரு வகையிலும் டிஸ்கிரிமினேஷனாக மாறிடக்கூடாது அப்படின்றத அங்கீகரிக்கக்கூடிய வகையில அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு கொண்டு வந்திருப்பாங்க. காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் பாலிசி ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கான ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். 3% ரிசர்வேஷனும் கொடுத்திருப்பாங்க. இந்த 3% நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்திய அளவுல கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் 3%. தமிழக அரசாங்கம் அதை 4%ஆக மாற்றி இருக்கு. சரிங்களா? அப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இந்தியா ரிசர்வேஷன் சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம 3% ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு டிஎன் சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம இங்க 4% அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது 4%ஆக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உயர்த்தி இருக்கும். சரிங்களா? சரி, இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது இங்க பாலின ரீதியான பிரச்சனைகள்ல பெண்களுக்கான ஒரு ஏற்றத்தாழ்வு நிலை இருக்கு. அத நம்ம வந்து சமன்படுத்தணும் அப்படின்றதுனால உமன் வெல்ஃபேர் அண்ட் எம்பவர்மென்ட்க்காக தமிழக அரசாங்கம் செய்யக்கூடியது என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட அ இங்க இருக்கக்கூடியதுல நம்ம பாப்புலேஷன் வச்சு பார்க்கும்போது 2011 சென்சஸ் வச்சு பார்க்கும்பொழுது தமிழகத்துல 49.8% வந்து பெண்கள் இருக்காங்க. 100%த்துல 49.8%, ஏறத்தாழ 50% வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாத வகையில என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க? கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன், தி மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், தி நேஷனல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் தி ஸ்டேட் விஷன் 2023, ஜெண்டர் இன்க்ளூசிவ் சொசைட்டி. இந்த மாதிரியான பல திட்டங்களும் ப்ரோக்ராம்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உமனுடைய ஒரு எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்காகவும் பெண் குழந்தைகளுக்கான ஒரு எம்பவர்மெண்ட்டுக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டங்கள் நிறைய வந்து கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதே போல டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரஹென்சிவான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா சீஃப் மினிஸ்டருடைய கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், கிரடல் பேபி திட்டம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைல்டு அடாப்ஷன், மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், ஃப்ரீ சப்ளை ஆஃப் சீவிங் மிஷின்ஸ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸ் ஹோம்ஸ், ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ், இது போல ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து கல்வி கற்க வைப்பதற்காகவும் அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் சமூக ரீதியாக அவங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சமநிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க தன்னிச்சையான முடிவுகள் எடுப்பதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுகிறார்கள். அப்போ சமூக ரீதியாக அவங்களை எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னுக்கு தள்ள முடியாது. ஒரு பேட்ரியார்கிக்கல் சொசைட்டில ஒரு பெண்ணை பின்னுக்கு தள்ளக்கூடிய முதல் பிரதான காரணமே என்னன்னா அந்த பொண்ணால அ அ தனியான முறையில வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியலன்றதுதான் முதல் பெரிய பெரிய விஷயமாக அங்க பார்க்கப்படுது. அப்போ எந்த ஒரு துணையும் இன்றி அந்த ஒரு பெண் தனித்து வாழ முடியும் என்று நிரூபித்து விட்டால் இந்த சமூகம் வந்து அந்த பெண்ணை பின்னுக்கு தள்ளாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அதுக்கு ஏற்ற நிறைய ஸ்கீம்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில நிறைய திட்டங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்தால வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் இஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் ஸ்கீம்ஸ். சரிங்களா? சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாத வகையிலையும் சரிங்களா, பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடாத வகையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பாலியல் தொந்தரவுகள் ஏற்படுது இல்லையா, அதை தடுக்கக்கூடிய வகையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அதே போல குழந்தை திருமணங்களை தடுக்கக்கூடிய வகையிலும் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கடுமையான திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 2006, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961, அதே போல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007. ஏன்னா இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுல அதிகமான குற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் தான்.
அவங்களுக்கு தெரிந்த நபர்களால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பெருமளவுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய வன்முறைக்கான சட்டங்கள், எதிர்ப்பு சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. வன் தடுப்பு சட்டம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அத தொடர்ந்து தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கான நலன் மற்றும் மேம்பாட்டுக்கான ஒரு ஆணையமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடியாவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சட்ட அந்தஸ்து பெற்ற ஒரு ஒரு குழுவாகவும் பார்க்கப்படுது. 1993 காலகட்டங்களுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. சேர்பர்சன் வந்து மற்றும் கிட்டத்தட்ட 9 மெம்பர்ஸ் வந்து அதுல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. நிச்சயமா இந்த எத்தனை மெம்பர்ஸ் சேர்பர்சன்ஸ், ஸோ இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல இந்த கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பெண்களுடைய பிரச்சனைகளுக்காக தீர்வு காண்ற வகையிலும் அந்த பிரச்சனைகளுக்கான மூலக்கூறு அறியக்கூடிய வகையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மெஷர்ஸ் எடுக்கக்கூடிய வகையில இந்த கமிஷன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கும். பெண்களுடைய ஒரு பாதுகாப்புக்காகவும் அவங்கள சூழலில் கருதி அதற்கு அடுத்த கட்டமா என்ன நகர்த்தி செல்லலாம் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இப்பொழுது இந்த அமைப்புடைய சேர்பர்சனா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏஎஸ் குமாரி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல நீங்க எக்ஸாம் போகும்பொழுது யார் இருக்காங்க அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்போ அடுத்தடுத்து யார் யார் இருக்க போறாங்க, அப்போ உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கணும். நீங்க எப்ப எக்ஸாம் போனாலும் இந்த வருஷம், அடுத்த வருஷமோ, 2 வருஷம் கழிச்சோ, அப்ப நீங்க போகும்பொழுது அப்போ யார் இருக்காங்கன்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்த ஒரு அமைப்பு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் மெஷர் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? தமிழக அரசுடைய திருநங்கைகளுக்கான நலத்திட்டங்கள் 2008ல தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நல வாரியம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் நான் வந்து பார்க்கும்பொழுது அவங்கள பாதுகாப்பதும், அதே போல அவங்களுக்கான ஒரு மேம்பாட்டு உதவி செய்யக்கூடிய வகையிலும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கக்கூடிய வகையிலையும், அதை தெரிந்து அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸையும் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான தீர்வுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த அந்த அவங்களுடைய குறைகள் எல்லாம் தேர்வு செய்து கொண்டு அவங்க குறைகள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு அந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னெடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு ஆணோ ஒரு ஆண் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை விட ஒரு பெண் அதிகமான பிரச்சனையை சந்திப்பாங்க. சரிங்களா? அல்லது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ சந்திக்கக்கூடிய பிரச்சனையை விட 2 மடங்கு பிரச்சனை ஒரு திருநங்கையான வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கப்படுது. அப்ப அதை எதிர்கொள்ற வகையில அப்ப அவங்களுக்கு இன்னும் ஆதரவு அந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுது. ஒரு கைத்தூக்கல் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுது. ஒரு ஊன்றுகோல் அதிகமாக தேவைப்படுது. அதை அந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பயோனியர் ஸ்டேட். இதுக்கும் தமிழக அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயோனியரான ஒரு மாநிலமா பார்க்கப்படுது. அப்ப கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆரம்பிச்சு நான் ஒரு திருநங்கைக்கான ஒரு நலவாரியம் அமைப்பது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னோடி மாநிலம் எது அப்படின்னா தமிழகம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா திருநங்கைகளுக்கான ஒரு போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த இடத்துலயும் ஆரம்பிக்கப்படல. தமிழகத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கான ஒரு நலவாரியம் ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்களோட அத்தியாவசியங்கள் தெரிந்து அவங்களுக்கான ஐடென்டிட்டி கார்டு, ரேஷன் கார்டு, ஹவுஸ் பட்டாசு, அப்போ ரெசிடென்ட் ஹவுஸ், ஃப்ரீ சீவிங் மிஷின்ஸ், ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஃப்ரீ பஸ், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது இல்லாம சமூக ரீதியா மட்டும் அல்லாம பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் தெரிஞ்சுக்கிட்டு அது அப்போ ஒரு அன்றாட வாழ்வியல நடத்தக்கூடிய வகையில கேன்டீன் ஆகட்டும், இல்ல ப்ரொடக்ஷன் யூனிட், சோப்பு, நாப்கின், மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான சிறு சிறு செலவுகள் உட்பட எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கு வழங்கக்கூடிய உதவி திட்டங்கள் நிறைய கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் அல்லாம திருநங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான மொபைல் ஆப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல அந்த திருநங்கை வந்து தன்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி கார்டா அது வந்து மாறிடும். அது வந்து ஒரு அடையாள அட்டைகளாக கொண்டு வரப்படும். அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்தி செல்வதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அது தொடர்ந்து ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆன் சைல்ட் ரைட்ஸ், மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த அமைப்பு 2005 கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் மூலயமா கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு இது. இது எதற்காக பேர்லயே வந்துருச்சு இல்லையா? குழந்தைகளுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக
இவங்க கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சேர்பர்சன்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 2 சேர்பர்சன் அண்ட் 6 மெம்பர்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுல ஒரு மெம்பர் நிச்சயமாக பெண்ணாக இருக்கணும். ஸ்டேட் கமிஷன் வந்து ரெக்வயர்டு டு சப்மிட் அன் ஆனுவல் ரிப்போர்ட். ஒரு வருடாந்திர அறிக்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ன்ற ஒரு அமைப்பு தமிழக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அறிக்கையை ஆண்டுதோறும் தாக்கல் செய்ய வேண்டும். இதுல பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, இதுல இவ்வளவு ரேஷியோ இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கமிஷன் வந்து நேஷனல் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதுவும் இதுல ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரி கமிட்டி, தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்ற ஒரு குழுவை வந்து தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர் குழு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் அதை கண்காணிக்கக்கூடிய வகையிலும் ஒரு குழு வந்து நியமிச்சிருப்பாரு. இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கல்வியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய ஒரு வளர்ச்சியாகட்டும் இது இது எந்த வகையில வந்து முன்னெடுத்து சென்றுகிட்டு இருக்கு, அல்லது இதுல என்னென்ன அப்டக்கிள்ஸ் தடைகள் இருக்கு, இது எப்படி நகர்த்தி செல்வது என்று ஒரு கவனிப்பதற்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் பர்பஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுவை நியமிச்சிருப்பாங்க. அந்த குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபவீர பாண்டியன் அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை ஏற்று நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப சமூக ரீதியான பிரச்சனைகள் நடக்கும் பொழுதும் அல்லது இந்த சமூக நீதி சார்ந்து எல்லாமே சரியான முறையில நடந்துகிட்டு இருக்கா, அனைவருக்கும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் குரோத் இருந்துகிட்டு இருக்கா, கல்வியாகட்டும் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பாகட்டும், ஒரு ப்ரொமோஷனா எதுவா இருந்தாலும் இதுல எல்லாருக்குமான அந்த சம பங்கு வந்து போய் சேருதா, இல்ல இதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வு நடக்குது அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தலையெடுப்பதற்கான ஒரு குழு வந்து இங்க நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் டு டைம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்பப்போ அதுக்கான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு மெஷர்ஸ் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற உறுதிமொழிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ சமூகம் சார்ந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்பவும் இருக்கு. சரிங்களா? இல்லாம கிடையாது. அப்போ அது கால போக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் மாறுதலுக்கு உட்படுது. அப்போ முன்னாடி ஒரு சார்ட் ஆஃப் பிரச்சனை இருந்தது. அப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கணும். சரிங்களா? அப்ப முன்னாடி அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அதுல இருந்து வெளியேறி இப்ப நம்ம வந்து கொஞ்சம் அதுல இருந்து நகர்ந்து கடந்து அடுத்த இடத்துக்கு வந்திருக்கும். அதற்கு காரணம் இங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள். சரிங்களா? அப்போ இத நடத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்களும் இந்த நற்திட்டங்கள் வந்து நமக்கு சமூக நீதியும் சமூக நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் இந்த திட்டங்கள் வாயிலாக கொண்டு வரும்பொழுது எல்லாரும் உள்ளடக்கிய அப்போ இந்த சமூகத்தால உள்ளடக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த சமூக நீதிக்கான திட்டங்களும் இந்த சமூக நீதியும் ஒரு இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.